அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்திலே நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய நபிமார்களுடைய சரிதையை, குறிப்பாக குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட நபிமார்களுடைய வரலாற்று சரிதைகளை நாம் பார்த்து வருகிறோம். 1வது நாளுக்கு போகலாமா எல்லாரும்? என்னது 10 நாளை கிராஸ் பண்ணி விட்டால் 1வது நாளா? 1வது நபியிலிருந்து இப்போ மறுபடியும் நாம் ஒரு ரீமைண்ட் பண்ணிக்கிறோம். ஹதரத் ஆதம், ஹதரத் இத்ரீஸ், ஹதரத் நூஹ், ஹதரத் ஹூத், ஹதரத் சாலிஹ், ஹதரத் இப்ராஹிம், ஹதரத் லூத், ஹதரத் ஷுஐப். 8 நபியை பார்த்தாச்சு. ஏன் இன்றைக்கி 9வது நபி ஹதரத் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யார்? இனிமேல் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பாருங்கள், மாஷா அல்லாஹ். இந்த தொடரை ஆரம்பிக்கும் போது எனக்கே ஒரு சின்ன உறுத்தல் இருந்துச்சு. எப்படி கொண்டு போக போகிறேன்னு தெரியலையே, இதை 25 நாள் கொண்டு போகணுமே, 25 நபிமார்களை பற்றி பேசணுமே அப்படின்னு. மாஷா அல்லாஹ், படிக்க படிக்க நபிமார்களை பற்றி எவ்வளவு செய்திகள் இருக்கிறது. அல்லாஹ் தமிழில் சும்மாவை சொல்லி வச்சாங்க, கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு, உலகளவு. மார்க்கம் எவ்வளோ பெருசு, எவ்வளோ விஷயங்களை நமக்கு வரலாற்றில் நம்முடைய முன்னோர்கள் தேக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்மெல்லாம் பாக்கியவான்கள். அவங்க தேக்கி வச்சதை நம்ம எடுத்து குடிச்சிக்கிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வரலாற்று ஹதரத் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உடையது. இனிமேல் பார்க்குறது எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளில் வரக்கூடிய நபிமார்கள் தான். நான் ஏற்கனவே இப்ராஹிம் நபி பற்றி சொல்லும் பொழுது சொன்னேன், இப்ராஹிம் நபிக்கு இன்னொரு பேர் உண்டு, அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை. நபிமார்கள் ரசூல்மார்களினுடைய தந்தைன்னு பேர் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க பிள்ளைங்களிலிருந்து அப்படி கீழே பிரியுது. அவங்க பிள்ளைங்களிருந்தால் அப்படி கிளை பிரியுது. யாரெல்லாம் வந்தாங்கன்னு நம்ம பின்னாடி ஒன்று ஒன்றா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 3 மனைவிமார்கள். ஒரு அம்மா சாரா அம்மா. அந்த சாரா அம்மா தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃபு. அவங்க வழியாக பிறந்தவங்க இஸ்ஹாக் நபி. அவங்கள பற்றி நாளைக்கு படிக்க போகிறோம். சாரா அம்மாவுக்கு அன்பளிப்பாக ஒரு பெண்ணை அந்த கொடுமைக்கார அரசன் கொடுத்தான். படித்தோமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில்? ஒரு கொடுமைக்கார அரசன் சாரா அம்மாவை நெருங்க போனான். ஆனால் தொழுது விட்டு போனதினாலே பக்கத்தில் கூட நெருங்க முடியலை. அவன் பயந்தான், சத்தம் போட்டான். கடைசியில் உன் பக்கத்தில் வர முடியாது, இந்த வச்சுக்கோன்னு ஒரு பெண்ணை அன்பளிப்பாக கொடுத்தான். அந்த அன்பளிப்பான பெண் தான் ஹாஜர். அந்த ஹாஜரை சாரா அம்மாவே மனம் விரும்பி தன்னுடைய கணவனுக்கு இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாம் நிக்கா செஞ்சு கொடுக்குறாங்க. எதுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்தாங்க தெரியுமா? கல்யாணம் முடித்து 83 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. சாரா அம்மாவுக்கும் இப்ராஹிம் நபிக்கும் குழந்தை இல்லை. இத்தனை வருஷம் ஆகிப்போச்சே. சரி, இந்த பெண்ணை அன்பளிப்பாக அடிமை பெண்ணாக நமக்கு கிடச்சிருக்குது. இதை நீங்கள் முறையாக நிக்கா செஞ்சு இதன் வழியாக நம்முடைய சந்ததி தொடர் பெருகட்டும் அப்படின்ற எண்ணத்தில் ஹாஜரா அம்மா நிக்கா செஞ்சு கொடுக்குறாங்க. ஹாஜரா அம்மாவை சாரா அம்மா நிக்கா செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த ஹாஜருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் பிறந்தவர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் நபிக்கும் சாரா அம்மாவுக்கும் பிறந்தவங்க இஸ்ஹாக் நபி. அதை பற்றி தனியாக பேசுவோம். மொத்தம் இப்ராஹிம் நபிக்கு மொத்தம் 8 பிள்ளைங்க. அந்த 8 பிள்ளைங்கள 2 பேர் மட்டும்தான் நபி, மற்ற யாரும் நபி இல்லை. அந்த 2 பிள்ளை யார்? ஹாஜரா அம்மா வழியாக பிறந்த இஸ்மாயில், சாரா அம்மா வழியாக பிறந்த இஸ்ஹாக். இந்த 2 பேருமே நபி. இதனுடைய தொடர் எப்படி போகுதுன்னு இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். அன்பான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீண்ட நெடிய நாட்கள் குழந்தை இல்லை என்று நான் சொன்னேன். 83 வருஷங்க. இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சு 2வது வருஷமே என்ன புள்ள புடிசு எதுவும் இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி அதை ஒரு உதாசீனப்படுத்துகிற மாதிரி பேசுகிறத பார்க்குறோம். நம்மளுடைய கையில் எதுவுமே கிடையாது இல்லையா? அல்லாஹ் ஜோடியாக ஒரு ஆணையும் பெண்ணையும் தேர்வு செய்கிறான். அவர்களுக்கு இடையிலே உறவை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த உறவுக்கு பிறகு அந்த பெண்ணின் கருவுக்குள்ளே அந்த இந்திரியத்துளி தங்க வேண்டுமா வெளியேற வேண்டுமான்றதை அல்லாஹ் முடிவு செய்கிறான். அதனால் இந்த கண்ட்ரோல் உலகத்தில் யார்ட்டையுமே இல்லைங்க, யார்ட்டையுமே கிடையாது. குழந்தை என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட், அன்பளிப்பு. நபிமார்களுக்கே தங்கலையே எத்தனை வருஷம் பாருங்கள். யார்? இப்ராஹிம் நபி ஹலீல்னு சொல்கிறான் அல்லாஹ். இப்ராஹிம் நபி பார்த்து தன்னுடைய ஹலீல், உற்ற நண்பர் அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு 83 வருஷம் குழந்தை இல்லை. 83 வருஷம் குழந்தை இல்லை. குர்ஆனை திருப்பி நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யஹபுலி மை யஷாஉ இனாசா, தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையை கிஃப்டாக கொடுப்போம், தான் நாடியவங்களுக்கு ஆண் பிள்ளையை கிஃப்டாக கொடுப்போம். நான்னா 2ஐயும் சேர்த்து கிஃப்டாக கொடுப்போம். அப்போ கிஃப்ட்டு அல்லாஹ் நாடணும். ஆனால் நம்ம மனம் தளரக்கூடாது.
முயற்சி பண்ணணும், மனம் தளரக்கூடாது, அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக கொடுத்துருவான், அன்னும் கொடுக்காம போக மாட்டான், கண்டிப்பாக தருவான். சந்ததி வேண்டும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ராஹிம் நபி கேட்டாங்க, ஜக்கரியா நபி கேட்டாங்க. எத்தனை நபிமாவுடைய வரலாறு வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஒரு பெண்மணி வந்தாங்களாம். வந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய கலீமா இருக்கிறீங்களே, அல்லாஹ்ட்ட டைரெக்டாக பேசுகிற ஆளாக வச்சுருங்க, எனக்கு குழந்தை இல்லை, எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை வேணும், நீங்கள் துவா செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட நேரடியாக பேசுனாங்க. யா அல்லாஹ், அந்த பெண்ணை பார்த்தா பாவமாக இருக்குது, முகம்லாம் வாடி போய் இருக்குது, ஒரு சந்ததி வேணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னவொன்னே அல்லாஹ் சொன்னான்னா, இந்த மாதிரி மூசா, அந்த பெண்ணுடைய தகுதியில் அகீம்னு எழுதியிருக்கு. அகீம்னா மலடின்னு அர்த்தம். அகீம் குழந்தை பேருக்கு தகுதி இல்லாதவள் அப்படின்னு எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இதை அந்த பொண்ணுகிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி, விட்டாங்க. ஒரு 2 வருஷம் கழிஞ்சுது. மறுபடியும் அதே பெண்ணை ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. கையில் குழந்தைய வச்சுருக்க அந்த அம்மா. இது யார் பிள்ளைமான்னு கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். என்னது யார் பிள்ளை? அடுத்த வீட்டு பிள்ளையா கையில் எடுத்து வச்சுருப்பேன்? நான் பெற்ற பிள்ளை தான், என் பிள்ளை தான். உங்கள் பிள்ளையா? ஆமாம், என் பிள்ளை தான். மறுபடியும் அல்லாட்ட கால் பண்ணாங்க. யா அல்லாஹ், என்ன நீ அந்த பொண்ணுடைய தக்தீரில் வந்து குழந்தை கிடையாது, அக்கீமு மலடின்னு சொல்லி வச்சிருக்குன்னு சொல்லி நீ எழுதி வச்சிருக்குன்னு சொன்னீங்க, எப்படி அந்த பிள்ளையை கொடுத்தேன்? அல்லாஹ் சொன்னானா, நான் அந்த பிள்ளையை பார்த்து அக்கீம் அக்கீம் மலடின்னு சொன்னேன். அந்த பொண்ணு என்னையை பார்த்து ரஹீம் ரஹீம், நீ இறக்கமானவன், கருணையாளன் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நான் சொன்னேன் அக்கீம்னு, அந்த பொண்ணை நம்பிக்கையோட என் துவாவில் ரஹீம் கொடுத்தே இருந்துச்சு. என்னுடைய கதிரை என்னுடைய கருணை மிஞ்சி விட்டது அப்படின்னா, என்னுடைய தலைவதி தான் கதிர், அந்த கதிரை என்னுடைய கருணை மிஞ்சி விட்டது. எப்போதுமே அல்லாஹ்வுடைய கருணை தான் ஜெயிக்கும். அல்லாஹ்வுடைய கோபம் ஜெயிக்குமா, அல்லாஹ்வுடைய கதிர் ஜெயிக்குமா, அல்லாஹ்வுடைய கருணை ஜெயிக்குமானா அல்லாஹ்வுடைய கருணை தான் ஜெயிக்கும் எப்போவுமே. எனவே அல்லாஹ் கருணையாளன், ரஹ்மத்தை பொழியக்கூடியவன். ரஹ்மத்துடைய நாட்கள் முடிஞ்சிருச்சு, இன்னையோட 10 நாள் முடிஞ்சிருச்சு இல்லையா? எனவே அன்பர்களே, குழந்தை என்பது அல்லாஹ் முடிவு செய்கிறான். இப்ராஹிம் நபிக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. ஹாஜரா அம்மா வழியாக முதல் குழந்தை பிறக்குது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யார்? எப்படி இப்ராஹிம் நபி அபுல் அம்பியாவோ அதே மாதிரி இஸ்மாயில் நபி ஜத்துல் அரபுனா அரபுகளுக்கெல்லாம் முந்தியவர், அரபுகளுக்கெல்லாம் பாட்டன். எல்லா அரபி பேசக்கூடியவர்களுக்கும் பாட்டனார் யாருன்னா ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான். ஏன்னா உலகத்தில் அரபு மொழியை அவ்வளவு தூய்மையாக சுத்தமாக ரொம்ப அழகாக முதல்ல பேசினவங்க இஸ்மாயில் நபி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல அரபி மொழியை பேசினாங்க, அந்த மொழிக்கு உருவம் கொடுத்தாங்க. அந்த மொழியை ரொம்ப அழகாக்கி ரொம்ப நுட்பமாக ரொம்ப தெளிவாக பேசினது ஹஸரத் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பொறுத்தவரைய நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் வச்சுட்டு கேள்விப்படாத விஷயத்துக்கு நம்ம போவோம். கேள்விப்பட்டது எது? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மக்காவை கொண்டு அம்மாவை விட்டாங்க, பிள்ளையும் விட்டாங்க, அழுதுகிட்டு இருந்துச்சு இல்லையா, தன்னந்தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வருஷம் ரிவைண்டிங் பல வருஷம் கேட்டாச்சு. நாங்கள் எத்தனை ஹஜ் வர்னா கிடந்தாச்சுன்றீங்க இல்லை? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஜம்சம் நமக்கு தெரிஞ்சது. மக்கமா நகர் இஸ்மாயில் ஹாஜர் போனதுக்கு பிறகு தான் உருவாகுச்சு. அதுக்கு முன்னாடி வரை அங்கே நகரமே கிடையாது, அது ஒரு பாலைவன பிரதேசமாக இருந்துச்சு. ஹஜ்ரத் இஸ்மாயிலையும் ஹாஜரா அம்மாவையும் கொண்டு எப்போ இப்ராஹிம் நபி அங்கே விட்டாங்களோ அதுக்கு பின்னாடி தான் அங்கே ஒரு சிட்டியே ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இந்த 2 பேரும் இருக்காங்க, தன்னந்தனியாக இருக்காங்க, யாருமே இல்லை. அந்த வழியாக ஒரு பயண கூட்டம் வந்துச்சான். அப்படி ஒரு பயண கூட்டம், ஜுருஹும் என்ற கூட்டத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் வர்றாங்க. இப்போ இவங்க 2 பேரும் இருக்கிற தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ ஆள் இங்கே இருக்குது. அவங்க வந்து இவங்கள்ட்ட கேட்டாங்களா, நாங்களும் இங்கே சேர்ந்து தங்கிக்கிட்டுமா? இவங்களையே தங்கத்துக்காண்டி அங்கேயே கொண்டு வந்து விட்டு போயிருக்காங்க, நாங்களும் இங்கே தங்கிக்கிட்டுமான்னு கேட்டு அங்கே தங்குறாங்க. அந்த பிள்ளைங்க அப்படி வாழையடி வாழையாக அந்த ஊரில் உருவாகிறாங்க. அப்போது ஒன்று நம்ம புரியணும், நம்ம தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமே, சிக்கிட்டோமே, சின்ன பின்னப்பட போகிறோமோ நினைக்கக்கூடாது. சில விஷயங்களில் அல்லாஹ் நமக்கு ஏதோ ஒரு துணையை கொடுத்துருவான், ஏதோ ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு உதவியாக ஒத்தாசையாக கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். அந்த நம்பிக்கையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க இல்லையா? ஏன் அவங்களுக்கு என்ன பயம்? தன்னந்தனியாக விட்டு போகிறோமா, பெண்ணு பச்சை குழந்தை, அழுதா தண்ணி கொடுக்கறது கூட ஆள் கிடையாது, ஏன் எதுக்குன்னு கேட்கறது கூட சுட்டு வட்டாரத்தை ஒரு பயம் இல்லை, காக்கா இல்லை. நம்பிக்கை, அல்லாஹ் கைவிட மாட்டான். அந்த நம்பிக்கையை அல்லாஹ் காப்பாற்றினா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இருந்துச்சு, நல்ல தன்மைகள் இருந்துச்சு. குர்ஆன் பாராட்டுது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இருந்த தன்மைகள் என்ன? குர்ஆன் சொல்லுது 5 தன்மை சொல்லுது. 5 தன்மை இஸ்மாயில் நபிகிட்ட. ஒன்று ஹலீம், ரொம்ப சகிப்புத்தன்மை மிக்கவர். இஸ்மாயில் இருக்கிறாரு, ரொம்ப சகிப்புத்தன்மை மிக்கவர். அல்லாஹ் சொல்கிறான் ஹலீம் அப்படின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் பொறுமையாளர்.
அவர் ரொம்ப பெரிய பொறுமையாளர். அதனால தான் சொன்னார், தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின். உன்னை அறுக்கிற மாதிரி கனவு பார்த்தம்பா, என்னடா தம்பி செய்கிறது. அப்போ சொன்னாங்க, தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின். அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாக இருப்பேன், பொறுமையாளர்களில் ஒருவராக நான் இருப்பேன். இன்னைக்குள்ள பிள்ளைகள்ட்ட சொன்னால் அப்படித்தான், கதையே கந்தல், திருப்பி நம்மளை பாட்டு கேட்டுருவான். நானும் உங்களை நேரத்தையே பார்த்துட்டேன், நீங்களாவும் நேற்று பார்த்தீங்க, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். வாப்பா உங்களை மேலே கையை கத்தி வைக்கிற மாதிரி, நான் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையினால அமைதியாக உட்காந்துருக்கேன், நீங்கள் என்ன இப்படி கேட்கலாமான்னு கேட்டுருவான் இல்லையா. இஸ்மாயில் நபி ரொம்ப அழகாக சொன்னாங்க, நான் பொறுமையாளராக இருப்பேன். மூணாவதாக இஸ்மாயில் நபியினுடைய தன்மை என்ன தெரியுமா? சாதிக்குல் வஅத், ரொம்ப வாக்கு சுத்தமானவர், ரொம்ப வாய்மையாளர். சொன்ன வாக்கு மாதிரி இருப்பாங்க, அந்த வார்த்தையில் தப்ப மாட்டாங்க. ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து பின்ன பேச மாட்டாங்க, முன்ன பேச மாட்டாங்க, ரொம்ப அக்யூரேட்டாக இருப்பாங்க. அந்த வாக்கு சுத்தம் என்பது இஸ்மாயில் நபி இடத்துல இருந்தது. அதே மாதிரி தொழக்கூடியவர்கள் மட்டுமல்ல, தன் குடும்பத்தையும் தொழுகையை கொண்டு ஏவக்கூடியவர்கள். தான் மட்டும் அல்லாஹ் வணங்குறது கிடையாது, தான் குடும்பத்தையும் அல்லாஹ்வை வணங்க வைத்தார்கள் இஸ்மாயில் நபி. அல்லாஹ் குர்ஆனிலே சூரா மரியமிலே சொல்லுகிறான். ஐந்தாவதாக ஹஸரத் இஸ்மாயில் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், மர்தியா, அல்லாஹுவினால் பொருந்தி கொள்ளப்பட்டவராக அவர் இருந்தார், அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்டவராக இருந்தார் அவர் என்று அல்லாஹ் இஸ்மாயில் நபியினுடைய குணநலங்களை பற்றி ரொம்ப சிலாகித்து புகழ்ந்து பேசுகிறான். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் எதை வைத்து எடை போடப்படுவான், அடையாளப்படுத்தப்படுவான் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வச்சா நம்மளை பேசுவாங்க மக்கள், அல்லது நம்ம வச்சிருக்கக்கூடிய காசு பணத்தை வச்சா நம்மளை பேசுவாங்க, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வீடு அல்லது பிரம்மாண்டமான தோட்டம் துறவு அல்லது சொகுசான வாகனத்தை பற்றி மக்கள் அதை பார்த்து நம்மளை எடை போடுவாங்களா? அல்லது நமக்கு என்ன பேர் இருக்குது, புகழ் இருக்குது, என்ன ஊரில் இவரை பற்றி பேசிக்கிறா, அதை வச்சு நம்மளை எடை போடுவாங்களா? அல்லது நம்மள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்மளை எடை போடுவாங்களா? கிடையாது. இதில் எதுவுமே கிடையாது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குணத்தை வச்சு தான் மக்கள் நம்மளை எடை போடுவாங்க. இந்த ஆள் கூட சேரலாமா, பேசலாமா, வேண்டாமா? அட சிடுமூஞ்சி சித்தப்பா இருந்தாரு, அவர்கிட்ட யார் பேசுவா? எடுத்தறிஞ்சு பேசுவார் அவர், அவர்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? காது கொடுத்தே கேட்க மாட்டார், அவர்கிட்ட எப்படி பேச முடியும் இல்லையா? ஒருவருடைய தன்மை தான் இன்னொருவருடைய உள்ளத்திலே சேர் போட்டு உட்காருது. வெளிரங்கத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அல்லது வெளிரங்கத்தில் நாம் எதை காட்டுகிறோமோ அதுவெல்லாம் நம்மை அடையாளப்படுத்தவே படுத்தாது. எனவே தான் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை பாருங்கள். ரசூலுல்லாஹ் பற்றி சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க? மதீனா எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது? மதீனாவுக்கு உள்ள சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வும் போகும்போது கத்தியை தூக்கிட்டு ஆயுதத்தை தூக்கிட்டு போனாங்களா? அங்கே போர் நடந்துச்சா? அங்கே வெட்டுக்குத்து நடந்துச்சா? ரத்தம் சிந்தப்பட்டுச்சா? எதுவுமே கிடையாது. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஃபுத்திஹத்தில் மதீனா பி அஹ்லாக்கின் நபி, நபியினுடைய உயர்ந்த குணம்தான் மதீனாவுக்கு வெற்றியை தேடி தந்தது. மதீனா முஸ்லிம்களின் கைக்கு வந்ததுக்கு காரணம் கத்தியோ கபடாவோ ஆயுதமோ சண்டையோ போரோ கிடையாது. அந்த மதீனத்து ரசூலாக அந்த யஸ்ரிப் நகரம் மாறியது நபியினுடைய குணத்தால், நபியினுடைய உயர்ந்த பண்புகளால். அதுதான் ஜெயித்தது, அதுதான் ஜெயித்தது. உலகத்தில் இன்ன வரை இல்லை, உலக அழிவு நாள் வரை எது ஜெயிக்கும் என்றால் குணம்தான் ஜெயிக்கும். காசு பணம் ஜெயிக்காது, ஆட்சி அதிகாரம் ஜெயிக்காது, பவர் ஜெயிக்காது. மனிதனின் குணம்தான் பல இடங்களில் ஜெயிக்கும். சிரிச்சே காரியத்தை சாதிச்சியப்பா நீ சொல்கிறோமா இல்லையா? பேசியே கவுத்துட்டியால சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ ஒருவரின் பேச்சும் ஒருவரின் சிரிப்பும் ஒருவரின் நடவடிக்கையும் இன்னொருவருடைய உள்ளத்தை அப்படி மாற்றிடும், புரட்டி போட்டுரும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் எப்படி இருப்பார்கள்? அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அப்படி 14வது நாளில் நிலவை பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி 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 பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய முகம் என்னைக்கு போனாலும் சரிதான், அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவங்க பேசுகிறது அப்படி இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய குணம்தான் எல்லா சஹாபாக்களுடைய உள்ளத்தையும் அவங்கள பக்கம் ஈர்த்து வச்சுது. அப்போ அல்லாஹு தஆலா இஸ்மாயில் நபியினுடைய குணத்தை ரொம்ப சிலாகித்து பேசுகிறான் குர்ஆனில் 5 இடத்துல. இஸ்மாயில் நபியினுடைய திருமண உறவு எப்படி இருந்துச்சு வரலாற்றில் வருகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் ஹாஜரா அம்மாவும் தான் அங்கே வாழ்ந்தாங்க. முதல்ல ஒரு பெண்ணை பார்த்து நிக்கா செஞ்சு கொடுத்தாங்க, இமாரா என்று அந்த பெண்ணினுடைய பெயர். அந்த பெண்ணோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாள் வெளியூர்லேருந்து, அதாவது வேறு ஊரில் சிரியாவில் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்க்கணும் அப்படி வர்றாங்க. ஊருக்கு வந்தால் மகன் இல்லை, வெளியில் வியாபாரத்துக்கு போயிருக்காரு, வீட்டில் மனைவி தான் இருக்கிறாங்க. மனைவிட்ட கேட்டாங்க, உங்கள் வாழ்க்கை எப்படிமா இருக்குது, எப்படி வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறதுலாம் போதுமானதாக இருக்குதா, வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக போகுதான்னு கேட்ட கேள்விக்கெல்லாம் அந்த அம்மா பதில், எங்கே போகுது, எங்கே சம்பாதிக்கிறது 10, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு ஒரு மனக்குமுறலை, அது குறமனசோடு அந்த அம்மா பதில் சொல்லுது. சரி சரி சரி,
உங்கள் வீட்டுக்காரர் வந்தால் ஒன்றும் சொல்லாதீங்க, வீட்டு வாசப்படி சரியில்லை, அதை மாற்றிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன்றாங்க. வந்தாங்க இஸ்மாயில். வந்த உடனே நான் வந்த பின்னாடி யாராவது இங்கே வந்துட்டு போனாங்களா? ஆமாம், ஒரு பெரியவர் வந்தார். என்ன சொன்னார்? இந்த மாதிரி உங்கள் வீட்டு வாசப்படி சரியில்லையாமா, மாற்றிக்கணுமா. வரலாற்றில் எடுத்துக்கிறாங்க, இஸ்மாயில் நபிக்கும் அந்த இமாரான்ற பெண்ணுக்கும் ரொம்ப நாள் நீடிக்கலை, இடையிலேயே அந்த திருமண உறவு முறிந்து போனது. அடுத்து இஸ்மாயில் நபி வேற ஒரு பிள்ளையை நிக்கா செஞ்சாங்க. அந்த பெண் யார் என்றால் ஜுருகும் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த அசைதா பின்த் முதால் என்ற பெண்மணியை நிக்கா செஞ்சாங்க. அந்த பெண்மணியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, வாழ்க்கை நடத்தினாங்க, குழந்தை குட்டிகள்லாம் பெற்றுக்கிட்டாங்க. இதை மாதிரி இடையில ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்க்கணும், மருமகளை பார்க்கணும்னு வரும்பொழுது கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க, குடும்பம் எப்படி இருக்குது, எப்படி போதுமானதா வருமானம், என்ன வேலை பார்க்குறாரு, என்ன எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு போதுமான அளவுக்கு மாஷா அல்லாஹ் நல்ல சந்தோஷமாக வாழ்கிறோம், எந்த குறையும் கிடையாது. நமக்கு கொஞ்சம் குறை இருந்தாலும் ஏதாவது கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். எங்கே ஜரத் கேட்குறீங்க, ஒரே தொந்தரவு, ஒரே கால் வலி, ஒரே பிஸ்னஸில் பிரச்சனை, அங்கே போனால் நெருக்கடி, இங்கே போனால் நெருக்கடின்னு சொல்கிறத விட அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் என்ன கிடைக்கும்ன்றதை பின்னாடி சொல்கிறேன். நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. உடனே இப்ராஹிம் கையை எடுத்து தூக்கிட்டாங்க. அந்த இடத்துல கையை தூக்குனாங்க. நீங்கள் என்னம்மா சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன உணவுன்னு கேட்டாங்க. எங்களுக்கு தண்ணியும் இறைச்சியும் தான் உணவு, தண்ணியும் இறைச்சியும் தான் இப்போதைக்கு இருக்குது. அன்றைய காலகட்டத்தில் அந்த மைதானத்திலே தானியங்கள் விளையவில்லை. பொதுவாக இன்னைக்கு வரைய மக்காங்கிறது தானியங்கள் விளைச்சல் தரக்கூடிய பூமி கிடையாது, மதீனா விளைச்சல் தர பூமி. மக்காவுக்கு ஒட்டுமொத்த வேலையிலேருந்து எல்லாம் போய் அங்கே இறங்குது, எல்லாம் அங்கே இறங்க தான் செய்யுது. அங்கே கிடைக்கிறது என்னது, தண்ணி கிடைக்கும், பேரிச்சம்பழம் கிடைக்கும், அவ்வளோதான். அந்த பேரிச்சம்பழம் கூட மதீனாலேருந்து தான் வருது. மற்ற பொருட்கள் எல்லாம் வெளியிலேருந்து தான் போய் இறங்குது. இன்றைக்கி நிறைய அவங்க புதுசு புதுசாக உருவாக்குறாங்க. ஆனால் பூமியின் இயற்கை அது விளைச்சல் நிலம் அல்ல. இறைச்சி கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். அல்லாஹ் உடனே துவா செஞ்சான், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் மாஇ வல் லஹம், யா அல்லாஹ் இவங்களுக்கு இறைச்சிலையும் தண்ணியிலையும் பரக்கத் செஞ்சுன்னு சொன்னாங்க. இறைச்சிலையும் தண்ணீரும் பரக்கத் செஞ்சு சொன்னாங்க. அன்னைக்கு செஞ்ச துவா தாங்க இன்னைக்கு வரை கிடைக்குதாங்க. இறைச்சிக்கு தட்டுப்பாடே கிடையாது. நம்மெல்லாம் இறைச்சியை தொட்டுக்குவோம், சோறை சாப்பிடுவோம், அரிசியை இல்லையா. அங்கே ரைஸை தொட்டுக்குவாங்க, இறைச்சியை தான் சாப்பிடுவாங்க இல்லையா. அப்படி பழக்கம் மாறி போச்சு. தண்ணீர் ஒரு பாலைவன பிரதேசத்தில் தண்ணி தட்டுப்பாடு இல்லவே இல்லைங்க, இப்போ வரை இல்லை. நீங்கள் அதை பார்த்தாலே ஒரு மிராக்கலாக இருக்கும். இன்னைக்கு வரைய மக்காவினுடைய சுற்று வட்டார பகுதிகளை பாருங்கள், குடிநீர் தட்டுப்பாடுங்க, லாரி லாரியாக நிற்கிது, தண்ணி தட்டுப்பாடு, 10 லட்சம் மக்களுக்கு தண்ணி இல்லையாமா, என்னைக்கா கேள்விப்பட்டிருக்கமா, கிடையாது. காரணம் இப்ராஹிம் நபியுடைய துவா, தண்ணிக்கு பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். என்ன சொல்ல வர்றேன்னா, கிடைத்த வாழ்க்கையை பொருந்தி கொண்டு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு வாழ்ந்துட்டோன்னு சொன்னால் அதே மாதிரி துவா அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான், இப்ராஹிம் நபியினுடைய துவாவை கொடுத்துருவான். எனவே அன்பான சகோதரர்களே, இப்படி ஒரு வாழ்க்கையை அவர்கள் மேற்கொண்டார்கள் திருமணத்தின் வழியின் வழியாக. அதற்கு அடுத்து ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய முக்கியமான நிகழ்ச்சி என்னென்னா, அவங்கள கூப்பிட்டு அறுக்க கூட்டு போன அந்த நிகழ்வு, வருஷம் குர்பானியின் சமயத்தில் சொல்லப்படக்கூடிய நிகழ்வு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்ராஹிம் நபியும் இஸ்மாயிலும் இணைந்து தான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினாங்க. காபத்துல்லாவை கட்டி எழுப்பினது 2 பேரும் தான். இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. வரலாற்றிலே வருகிறது, கட்டி முடிச்சு ஒரு துவா ஓதுனாங்க. அந்த துவா என்ன ஓதுனாங்கன்றது குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஹஜ்ருல் அஸ்வத் கல், அந்த இடத்துல கல்லை வைக்கும் பொழுது இஸ்மாயில் நபி எங்கிருந்தோ ஒரு கல் எடுத்து வந்தாங்களாம், அந்த இடத்துல கொண்டு ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பார்த்தா ஏற்கனவே ஒரு கல் இருக்குது. வாப்பாட்ட கேட்டாங்க, வாப்பா அந்த கல்லை யார் வச்சது, உன்னை விட சுறுசுறுப்பான ஒருத்தர் வச்சுட்டு போயிட்டாருப்பான்னாங்களாம். இப்ராஹிம் நபி சொன்னாங்க, உன்னை விட சுறுசுறுப்பான ஒருத்தர் வச்சுட்டு போயிட்டாங்க, யார் வாப்பா அதுன்னு கேட்டாங்களாம். ஆதம் தாப்பா வச்சது அந்த இடத்துல கல்லை, உனக்கு ஆசை தான் அந்த இடத்துல நீ உன் கையால் ஒரு கல்லை ஃபிட் பண்ணணுன்ட்டு, ஆனால் உன்னை விட சுறுசுறுப்பானவர் அங்கே வச்சுட்டார் ஏற்கனவே அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் இஸ்மாயில் நபி இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. ஆக இஸ்மாயில் நபியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இணைந்து தான் காபத்துல்லாவை கட்டினார்கள். யா அல்லாஹ் நாங்கள் இந்த திருப்பணியை உனக்காண்டி செய்திருக்கிறோம், இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று கடைசியில் துவாவும் செய்தார்கள். இஸ்மாயில் நபிக்கு 12 பிள்ளைகள், 12ம் ஆண் பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளில் 2 வழியாகத்தான் அரபு வம்சம் கொளித்தது. அரபு வம்சம் ஹிஜாஸ் என்ற ஒரு பிரம்மாண்டமான மாகாணம், அந்த மாகாணத்துக்குள்ள இன்னைக்கு சவுதி அரேபியா, யமன், சிரியா எல்லாம் வருதுல்ல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர், காமன் நேம் என்னன்னா ஹிஜாஸ். அந்த ஹிஜாஸினுடைய ஒட்டுமொத்த மக்களும் உருவானதற்கு பின்னால் இருப்பது யார் என்றால் இஸ்மாயில் நபி பெற்ற 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைல ஒருத்தர் பேர் நாபித்து, இன்னொருத்தர் பேர் கைத்தர். இந்த 2 பேரின் வழியாகத்தான் அரபு குலம் செழித்தது, அரபு குலம் உருவானது. இந்த இஸ்மாயிலின் வழியில் தான் கடைசியிலே முகமது ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்து முகமது ரசூலுல்லாஹ் கேப்பில் எந்த நபியுமே கிடையாது. டைரக்டாக வர்றது யாருன்னா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இசாக் அலைஹிஸ்ஸலாம் பற்றி நாளைக்கு படிப்போம். அவங்களுடைய வரலாற்றில் அடுத்தடுத்து எந்தெந்த நபிமார்கள் வர்றாங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் படிப்போம்.
இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 137 வயது வரை வாழ்ந்தார்கள். அவர்களின் 137வது வயதிலே வஃபாத் ஆனார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்வதை ஹஜ்ரத் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அவங்க வாழும் பொழுது மக்கால ரொம்ப உஷ்ணமாக இருந்துச்சான். இப்போ அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ் என்ன இது உஷ்ணமாக இருக்குது, இவ்வளவு வெயில் தாக்கமாக இருக்குதே அப்படின்னு சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னானா, ஒன்றும் கவலைப்படாத, நீ இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சதுக்கு பின்னாடி நீ எங்கே அடக்கப்படுறியோ அந்த இடத்துல குழுகுலுன்னு இருக்கும். காரணம், சொர்க்கத்தினுடைய கதவை நான் அங்கேருந்து உனக்கு திறந்து வச்சிருவேன். சொர்க்கத்தின் கதவை உனக்காக வேண்டி திறந்து வைத்து விடுவேன். அந்த சொர்க்கத்தின் காற்று உனக்கு வீசிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொன்னானாம். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்ற ஹாஜர் இந்த 2 பேரும் எங்கே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் புதிதாக கேட்கலாம். ஆனால் வரலாற்றில் இப்படியும் ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. இன்றைக்கு காபத்துல்லாவிலே ஹத்தீம் என்று சொல்லுகிறோமே, அந்த யூ ஷேப்பில் இருக்கு பார்த்தீங்கன்னா, காபா ஒரு சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம். அதற்கு பக்கத்தில் பார்த்தால் நீங்கள் வேணால் போய் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், ஹத்தீம்னு போட்டு பாருங்கள், அந்த யூ வடிவத்தில் இருக்கும். அந்த யூ வடிவத்திற்குள்ளே தான் இஸ்மாயில் நபியினுடைய கபரும் ஹாஜர் அம்மாவுடைய கபரும் இருக்குது. அந்த இடத்தில் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது சொர்க்கம் தானேங்க, சொர்க்கத்தினுடைய காற்று வீசு தானே செய்யுது. எம்பிட்டு தான் வெயில் அடித்தாலும், எவ்வளவு தான் வேர்த்து விறுவிறுத்தாலும், காபால தவாப் செய்யும் பொழுது அந்த போனவங்க உணர்ந்திருப்பாங்க, இப்படி புழுக்கமாக இருக்கிற மாதிரி வரும் பொழுது ஒரு காற்று எங்கிருந்தோ அப்படி நம்மளை அப்படி தழுவிட்டு போவோம். அப்படி அந்த காற்று வந்துட்டு போன உடனே பெருசாக ஃபேனெல்லாம் அங்கே இருக்காது, ஏன்னா வெட்டை வெளி மைதானம் தானே. ஒரு காற்று அப்படி நம்மளை தழுவிட்டு போவாங்க, மொத்த வேர்வையும் மொத்த அந்த இறுக்கமும் குறைஞ்சிடும். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அந்த இடத்தில் தான் அவர்களை அடக்கம் செய்ய வைத்தான் என்ற செய்தியையும் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார்கள். ஆக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய முக்கியமான பாடம், அவர்களிடத்தில் எந்த உயர்ந்த குணங்கள், தன்மைகள், பண்புகள் இருந்ததோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவதற்கு அல்லாஹ்விடத்திலே முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கிய புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஹஜ்ரத் சய்யிதுனா இஸ்ஹாக் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய வரலாற்று தொடரை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அல்லாஹ் பேசுதின் பிரகாரம் செயல்படுத்தக்கூடிய நசீபை உங்களுக்கும், கேட்ட உங்களுக்கும், சொன்ன எனக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.